விஜயகாந்த் தோன்றும் கலக்கலான காட்சியுடன் தொடங்கும் கோட் திரைப்படத்தின் கதை இதே விஜயகாந்த் நடிப்பில் வெளியான ஒரு படத்தின் கதைதான் என்று சத்தியம் செய்கிறார்கள் திரை ரசிகர்கள். எந்த ஒரு திரைப்படம் வெளியாகும் போதும் ஏற்கனவே வெளியான ஒரு திரைப்படத்தைப் போலவே உள்ளது என்ற விமர்சனங்கள் எழும். இரண்டு திரைப்படங்களுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கலாம். அந்த வகையில் அட்லி இயக்கத்தில் உருவான ராஜா ராணி, தெரி, மிர்சல் திரைப்படங்களின் கதை முறையே மௌனராகம், சத்திரியன், அபூர்வ சகோதரர்கள் படங்களின் கதையேதான் என பல ரசிகர்கள் உறுதிபட கூறுகின்றனர். எஸ் ராஜமௌலி இயக்கிய பாகுபலி திரைப்படம் 1969 எம்ஜிஆரின் நடிப்பில் வெளியான அடிமை பெண்ணின் மூலக்கதையை நினைவுபடுத்தியது. பாகுபலிக்கு கதை எழுதியது அவரது தந்தை விஜயேந்திர பிரசாத். இதே விஜயேந்திர பிரசாத்தின் கதையில் 2015 பஜ்ரங்கி பைஜான் என்ற பாலிவுட் திரைப்படம் வெளியானது. இந்த படத்தின் கதை அச்சு அசலாக ஃபாசில் இயக்கத்தில் சத்யராஜ் நடிப்பில் 1987 வெளியான பூவுள்ளி வாசலிலே திரைப்படத்தின் கதைதான். இந்த பட்டியலில் கோட் திரைப்படமும் இணைந்திருக்கிறது. முதல் முறையாக கரம் கோர்த்துள்ள விஜய் வெங்கட் பிரபு கூட்டணிக்கு அனைத்து மொழி ரசிகர்களும் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். சிறப்பான திரைக்கதைக்காகவும் நட்சத்திர கூட்டத்தை திறம்பட கையாண்டு திரையரங்குகளை திருவிழாவாக்கியதற்காக வெங்கட் பிரபுவின் டீமுக்கு பூங்கொத்துகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் கோட் திரைப்படத்தின் கதை புத்தம் புதிய கதை இல்லை என்கிறார்கள் திரை ரசிகர்கள். வி மிஸ் யூ கேப்டன் என்று உருகி விஜயகாந்தை AI மூலம் உருவாக்கி கோட் படத்தின் முதல் காட்சியிலேயே வைத்திருக்கிறார் வெங்கட் பிரபு. இதே விஜயகாந்த் நடிப்பில் கோட் நாயகன் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கத்தில் 1993 வெளியான ராஜதுரை திரைப்படத்தின் கதையை அப்படியே பயன்படுத்தி கோட் திரைப்படத்தை உருவாக்கியுள்ளார் வெங்கட் பிரபு என ரசிகர்கள் விமர்சிக்கின்றனர். ராஜதுரை திரைப்படத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கும் ஆனந்தராஜை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைப்பார் துணிச்சலான போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயகாந்த். இதற்காக பழி தீர்ப்பதாக சூளுரைக்கும் ஆனந்தராஜ் விஜயகாந்தின் 5 வயது மகனை கடத்தி சென்று பிள்ளை போல வளர்த்து பெற்ற தந்தைக்கு எதிராக களமிறக்குவார். தந்தை ராஜதுரையாகவும் மகன் விஜயாகவும் இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார் விஜயகாந்த். 1993 இதே செப்டம்பர் மாதத்தில் வெளியான ராஜதுரை திரைப்படம் அபார வெற்றி பெறவில்லை என்றாலும் முதலுக்கு மோசமின்றி ஆவரேஜ் ஹிட் அடித்தது. இந்த படத்தின் கதையை லேட்டஸ்ட் ட்ரெண்டுகளுடன் அப்டேட் செய்து பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, சிவகார்த்திகேயன், ஸ்னேகா, லைலா, த்ரிஷா என பெரும் நட்சத்திர கூட்டத்துடன் குலுக்கி எடுத்து கமர்ஷியல் காக்டெயிலாக கொடுத்திருக்கிறார் வெங்கட் பிரபு. விஜயகாந்தின் தீவிர ரசிகர்கள் அவர் நடித்த அத்தனை திரைப்படங்களையும் பார்த்திருப்பார்கள் என்று வெங்கட் பிரபுவுக்கு தெரியும். விஜயகாந்த் நடித்த படத்தின் கதையை காலத்திற்கேற்ப அப்டேட் செய்து படமாக்கியதோடு விஜயகாந்தையும் தனது படத்தில் இணைத்திருப்பதன் மூலம் தான் எவ்வளவு கில்லாடி என்பதை பதிவு செய்திருக்கிறார் வெங்கட் பிரபு.